அவரும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கொண்டே போட்டுருவேன் பையங்களா, இதுக்கு மேலே கேட்காதீங்க. Akshaya Gold presents Behind Woods Women Power Summit, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist Ice Cream, Grand Royal Tours, Next Phase, SA College of Arts and Science, Nallurkam நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Tiles, Saubhagya Home and Kitchen Appliances. அந்த லவ்லி மொமெண்ட் வித் தளபதி அவர்கள். எனக்கு அந்த கால் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நான் நம்பல. ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ். இப்போ கூட எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஷர்ட் கொடுத்தோம், அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எனக்கே நிறைய காமெண்ட்ஸ் வந்து பயங்கரமான காமெண்ட்ஸ்லாம் வரும். என்ன இவ்வளோ குண்டா இருக்காங்க, என்ன இவங்களை எப்படி ஆங்கரா போடலாம் அப்படின்ற காலகட்டம்லாம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு அங்கே கான்ஃபிடென்ட் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சு. தென் ஐ டென்ட் பாதர்ட் அபவுட் மை வெயிட். நம்பர் 2, ஐ டென்ட் பாதர்ட் அபவுட் மை லுக்ஸ். நிறைய டைமில் டவுன் ஆயிருக்கேன். டவுன் மூமெண்ட்ஸ்லாம் என் லைஃப்பில் நிறைய இருந்திருக்கு. ஆல்வேஸ் லேர்ன் டு சே நோ. இஃப் இட் இஸ் நோ, இட் இஸ் நோ. மேம் நீங்கள் தான் அதை வந்து ஹோஸ்ட் பண்ணணும். மேம் கொஞ்சம் கொஞ்சம் கிளாமரா, கொஞ்சம் சாரி, கொஞ்சம் கிளாமர், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். செல்ஃப் பவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த பெண்களாக இருந்தாலும் ஐ திங்க் அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். நோபடி ஷுட் கண்ட்ரோல் அஸ் அப்படின்றது வந்து நான் எனக்குள்ளே எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பயப்புல கோத்து விட்டான். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேட்ட மாதிரி கண்டிப்பாக பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஏன்னா வந்து ஐ திங்க் ஹாலிவுட் இன்டர்வியூ நான் எடுக்கும் பொழுது இங்கேருந்து ஒரு 2 பேர் ஒரு 3 பேர் தான் காட் செலக்டட் டு டேக் தட் இன்டர்வியூ. அதில் நானாக ஒரு நபராக இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பேக் டு பேக் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆல்சோ நான் தான் எடுத்தேன். ஸோ இட்ஸ் அ பிக் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய கெரியரில் வந்து அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கான அது ரெக்கக்னிஷன் நிறைய இடத்துல எனக்கு கிடச்சிது. அதுக்கு பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், another lovely moment with தளபதி அவர்கள். எனக்கு அந்த கால் வரும்பொழுது ஃபஸ்ட்டு நான் நம்பலை. ஒவ்வொரு துறையிலேருந்து பெண்கள் சாதித்த எல்லாருக்குமே ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும்பொழுது ஐ வாஸ் ஸ்பீச்லெஸ். எனக்கு அன்னைக்கு ஊருக்கு போகிற ஒரு ஈவெண்ட்டும் இருந்தது. பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மூமெண்ட். எனக்கு அது ரொம்ப இப்போ கூட எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கே என்ன பேசணுன்ற டிஸ்கஷன் வந்து நான் சொல்ல மாட்டேன். Yes, of course. It was a beautiful moment with Thalapathy sir and I wished him all the best. And அவரும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏன்னா பிகாஸ் ஈ ஸோ பிஸி, நம்ம இன்டர்வியூஸ் பார்ப்பாரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மூமெண்ட் சார் கிட்டேருந்து வரும்பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். கொண்டே போட்டுருவேன் பையங்களா, இதுக்கு மேலே கேட்காதீங்க. ஓகே, நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். சார் ஷர்ட்டு கொடுத்தோம், அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஒரு சில வார்த்தைகள் பேசினேன். தட் இஸ் வாட் த கான்வர்சேஷன் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ. அப்போ இருந்த பெண்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, அப்போ எப்படி இருக்காங்க, இப்போ இந்த இப்போன்ற ஒரு விஷயம் எப்போவுமே போயிட்டே இருக்கும். பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். பிகாஸ் அப்போ இருக்கிற உலகம் வேறு, இன்னைக்கு இருக்கிற உலகம் வேறு. பிகாஸ் we keep updating so much. அன்றைக்கி ஃபோன்ஸ் நம்ம கையில் இல்லை. இன்றைக்கி நம்மளே திரும்பி பார்க்கும் போது நம்மளே ஒரு சோஷியல் மீடியாவாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து எது இருந்தாலுமே டக்குன்னு ஒரு சைடில் அது பாசிட்டிவாகவும் போகுது, பல சைடில் அது நெகட்டிவாக நிறைய பெண்களை வந்து இட்ஸ் புட்டிங் இன் அ ஃபிக்ஸ் அப்படின்றத நான் பார்க்குறேன். பட் இதெல்லாம் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்கள் அப்படின்னாலே ஒன் மெயின் திங் விச் ஐ வுட் சே இஸ் செல்ஃப் வேலிடேஷன். நம்மளை யாருமே வேலிடேட் பண்ணுற இடத்துல நம்ம கிடையாது. எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம்தான் அந்த ஸ்ட்ரகிள் பாயிண்ட். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே இருக்கிறதுனால அதை நான் தைரியமாக ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி எனக்கு இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ஒரு காமெண்ட்ஸ் என்னென்னா, உண்மையாகவே சொல்கிறேங்க, எப்படிங்க நீங்கள் எப்போவுமே ஜாலியாக இருக்கீங்க, சிரிச்சுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்வாங்க. அதிகபட்சமான கவலை இருக்குது. நிறைய லைஃப்பில் நானும் கோ த்ரூ பண்ணுறேன். பட் அதை தாண்டி நமக்கான ஒரு விஷயம் வரும்பொழுது only the work comes to me. Struggle பொறுத்த வரைக்கும் yes, the time when I entered media,
இப்போ நிறைய ஸ்பீக்கர்ஸ் இங்கே பேசும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லைங்களா, நாங்கள் குண்டாக இருந்தால் ஒரு காமெண்ட்ஸ் வரும். எனக்கும் அந்த காமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போது நான் குண்டாக தான் இருக்கேன், அது எனக்கு தெரியல. பட் ஒரு டைம் பீரியடில் when I entered எனக்கே நிறைய காமெண்ட்ஸ் வந்து பயங்கரமான காமெண்ட்ஸ்லாம் வரும். என்ன இவ்வளோ குண்டாக இருக்காங்க, என்ன இவங்களை எப்படி ஆங்கராக போடலாம் அப்படின்ற காலகட்டம்லாம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி ஓகே அதை நம்ம கடந்து போயிடலாமா அப்படின்னு தோணும் பொழுது இல்லைங்க, நான் கடந்து போகல. ஒரு டைம் பீரியடில் ஐ தாட் ஓகே ஒருவேளை நம்ம குண்டாக இருக்கிறதுனால நம்மளோட ஒர்க் வந்து அங்கே மதிப்பாக தே கீப்பிங் செல்ஃப் சைட் அப்படின்றது எனக்கு ஒரு கட்டத்தில் தோண ஆரம்பிச்சுது. மேபி ஐ திங்க் ஐ ஹாவ் டு லூஸ் மை வெயிட்டோ ஒரு கட்டத்தில் எனக்கு தோணுச்சு. பட் தென் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஒரு சில இன்டர்வியூஸ் எடுத்து அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நான் பார்க்கும்போது தென் அதுதான் நான் சொல்லலைங்களா, அந்த செல்ஃப் வேலிடேஷன்ற இம்பார்ட்டன்ட் நான் இதை வச்சு தான் சொன்னேன். தென் ஐ தாட் லைக் எதுக்கு மற்றவங்க சொல்கிறத நான் கேட்கணும், என்னோட ஒர்க் பேசப்படும் பொழுது ஐ டோன்ட் திங்க் இது ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு அங்கே கான்ஃபிடென்ட் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சு. தென் ஐ டென்ட் பாதர்ட் அபவுட் மை வெயிட். Number 2, I didn't bothered about my looks. Number 3, I didn't make it a point என்னை நான் க்ரூம் பண்ணிக்கணும், இவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கணும். எனக்கு உண்மையாக சொல்கிறேன் இப்போவும் தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு மேக்கப்லாம் போட தெரியாது ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் என்னோட ப்ரொஃபஷனுக்கு தேவைப்பட்ட ஒரு கட்டத்தில் இருக்கும்பொழுது இதோட காமெண்ட்ஸ் எல்லாம் நானும் நிறைய தாண்டி தான் வந்திருக்கேன். இதெல்லாம் தாண்டி வந்து அந்த எப்போவுமே சொல்லுவாங்களே யூ நீட் டு ஹேவ் த கான்ஃபிடென்ட் அப்படின்னு. எல்லா டைமுமே எனக்குமே அந்த கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைங்க. பல டைமில் நானும் நிறைய டைமில் டவுன் ஆயிருக்கேன். டவுன் மூமெண்ட்ஸ்லாம் என் லைஃப்பில் நிறைய இருந்திருக்கு. பட் அது ஒவ்வொரு வாட்டியுமே நான் கற்றுக்கிற ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. அது நிறைய வந்து நம்ம பழகிறவங்க கூடயா இருக்கட்டும், இல்லை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்தந்த மூமெண்ட்டில் நான் கற்றுக்கிட்டு என்ன நானே செதுக்கி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ஐ குட் ப்ரௌட்லி சே தட் ஐ பீன் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஆங்கர் இன் ரீசெண்ட் டைம்ஸ். நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ஆல்வேஸ் லேர்ன் டு பி ஸ்ட்ரெயிட் அண்ட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்கள நம்மளால் கேள்வி கேட்க முடியும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம நம்பணுன்ற ஒரு விஷயம். அண்ட் ஆல்வேஸ் லேர்ன் டு சே நோ. இஃப் இட் இஸ் நோ, இட் இஸ் நோ. இந்த நோன்றதுக்கு நான் ஒரு பெரிய உதாரணம் சொல்லலாம். ஐ டோன்ட் நோ இது வெளியில் வந்தால் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு தெரியல. தே கால் மீ அண்ட் தே செட் மேம் நீங்கள் தான் அதை வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லும் பொழுது ஐ செட் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். பட் மேம் கொஞ்சம் கொஞ்சம் கிளாமரா ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் கிளாமர். ஐ செட் என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்னு. இல்லை மேம் கொஞ்சம் சாரி கொஞ்சம் கிளாமர், கொஞ்சம் சாரி கொஞ்சம் கிளாமர். ஐ ஸ்டில் டிடன்ட் கெட் த மீனிங் ஆஃப் இட். ஐ செட் சார் இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள் என்ன சொல்ல வரீங்க. தென் he said இல்லை மேம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். I said I'm so sorry sir, I'm not ready to host the launch அப்படின்னு. அன்றைக்கி மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா அது பிடிக்காது தான். I immediately say no means no, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நிறைய வாய்ப்புகள் வந்து எனக்கு அது உடன்பாடு இல்லைன்னா ஐ வுட் சே நோ டு இட். எனக்கு ஓகே அதுக்காக என்னோட சக்ஸஸ் ரேஷியோ கம்மி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு வாய்ப்புகளோ இல்லை நமக்கான ஒரு இடம் கிடைக்கணுன்றதுக்காக தான் நெவர் டேக் அ கிராஸ் ரூட். அது நான் எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அதை நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு இத்தனை பெண்கள் இருக்கீங்க, ஆண்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். நமக்கு ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லும் பொழுது அது வேண்டாதான். அது இப்படி போயிட்டா அந்த சக்ஸஸ் நம்மக்கிட்ட சீக்கிரம் வந்துடும். வி வில் பி ஆன் த லைம் லைட்னா அது ஒரு கட்டம் வரைக்கும் தான் அந்த லைம் லைட் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதை நான் ரொம்ப நம்பி இத்தனை வருஷமாக ஐ திங்க் ஐ கேரிட் மை செல்ஃப் இன் அ டிக்னிஃபைட் வே. ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் ஹேவ் செல்ஃப் பவர், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் வேலிடேஷன் அண்ட் ஐ எம் ஷுர் வி ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் லாங் வே டு கோ. நமக்கான சக்ஸஸ் நம்ம கையில் தான் இருக்குது. ஜஸ்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஷட் ஆல் த டோர்ஸ். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் அப்படி சாத்தி வச்சுட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் அஃப்கோர்ஸ் நான் ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தாய் கிழவியோட அந்த கிளைமேக்ஸ் சீன் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஒரு பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு பி
இண்டிபெண்ட். அது ரொம்ப ரொம்ப தேவைங்க. நம்ம என்னதான் அப்பாவுக்கு அடுத்தது கணவர், கணவருக்கு அடுத்தது ஓகே குழந்தைங்களுக்கு அடுத்தது வி ஆல்வேஸ் நம்ம யாரையாவது டிபெண்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் இல்லை எதுவுமே நம்மளுக்கு அந்த ஒரு லேர்ன் பண்ணணும், அடுத்த ஸ்டேஜ் போகணுன்றது நம்மளுக்கு தோணாமே போயிடும். பட் நமக்கான ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இதை நம்ம கற்றுந்துருக்கலாமே, ஐயோ இதை நம்ம செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தோணும் பொழுது மேக் ஷுர் தட் வி லேர்ன். ஸோ உங்களுக்கான ஒரு இடத்த கீப் லேர்னிங், உங்களுக்கான இடம் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ ஐ விஷ் ஒன்ஸ் அகெயின் ஆல் த விமன் இயர் ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. Please focus and I'm sure the success is waiting for all of you, just women and men. Thank you so much. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஒரு ஒர்க்குக்கு நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக உண்மையாக இருந்தால் அதுக்கான அங்கீகாரம் உங்களை வந்து சேரும்ன்றதுக்கு இந்த மைக்கு இங்கே நான் நின்று பேசுகிறது ஒரு மிகப்பெரிய உதாரணம் நான் சொல்வேன். ஏன்னா இத்தனை வருடம் கழித்து திடீர்னு அவங்க ஷோம்னா நீங்களும் பேசுங்க, அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படின்னும் பொழுது ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எத்தனையோ பெண்கள் என்ன மாதிரி ஒரு மேடை கிடைக்காதா, நாங்களும் ஒரு எங்களோட ப்ரொஃபஷனில் வந்து ஒரு இடத்துல ரீச் ஆகணும்னு நினைக்கிற அத்தனை பெண்கள் சார்பாகவும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிஹைண்ட் வுட்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றிகள். நிறைய வி ட்ராவல் அ லாட். பாதி நாட்கள் என் கூட ஆண்கள் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி டூ லாட் ஆஃப் அவுட்டோர் ஷூட்ஸாக இருக்கட்டும், ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே கேமரா டீம், நீங்களே உங்களை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ளீஸ். இதை கண்டிப்பாக சொல்லணும். அதாவது மீடியாவில் இருக்கோமே, இவங்களுக்குலாம் அந்த சேஃப்டி இருக்குமா, எப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, தட் இஸ் யோர் ஜட்ஜ்மெண்ட். அங்கேருந்து காமெண்ட் போடுற அது உங்களோட ஜட்ஜ்மெண்ட், உங்களோட பார்வை. பட் என்னை சுற்றி இத்தனை ஆண்களோட தான் நான் பல வருடமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அவங்க கூப்பிடுற நேமும் அக்கா தான். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு ஃபீலாக நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு நேற்று இந்த விஷயம் நடக்கும் பொழுதே வந்து எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் ஃப்ரம் த என்டையர் டீம். தட் இஸ் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஐ ஏர்ன் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ்னும் போது எனக்கு அது தேங்க்ஸ் டு ஆல் மை பாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை மென் ஓவர் ஹியர். தேங்க்யூ. Behind Woods Women Power Summit 2026 title sponsor Achya Gold. தங்கம் வெள்ளி வைரம் நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் Achya Gold. Supported by the Chennai Silks. Let the celebration begin. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream once and there is no turning back. Milky Mist Ice Cream. Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக Grand Royal Toursக்கு வாங்க. Next space, next generation skincare using small molecule science for Gen Z audience. SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Cool Roof Tiles, உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் முழுமையான பாதுகாப்பு. Saubhagya Home and Kitchen Appliances. Achya Gold presents Behind Woods Women Power Summit, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist Ice Cream, Grand Royal Tours, Next Phase, SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Tiles, Saubhagya Home and Kitchen Appliances.